Hello guys, welcome to Sled Squad. Hi Praju. Hi, hello. In this video, நம்ம evening match of the Sunday, the last weekend match தான் review பண்ண போறோம். That is Punjab versus LSG. ப்ராப்பர் ஒன் சைட் மேட்ச் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் ஆச்சு. இனிஷியல் தாட்ஸ் ப்ரொஜெக்ட் லைக் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் இட்ஸ் ஒன் சைடட் மேட்ச் அண்ட் லைக் பேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா லைக் பஞ்சாபோடது 254 லைக் பிகெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் அவங்க டீம்ல 2 பிளேயர் தான் ஆடினாங்க. இன்னைக்கு ஸ்ரேயஸ் கூட ஆடல. அல்லது பிரியான்ஷா ஓப்பனர், அப்புறம் கூப்பர் கான்லி, இவங்க 2 பேர் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் ஆல்மோஸ்ட் லைக் கிட்டத்தட்ட 100 ரன்ஸ் கிட்ட 100 ஈச் லைக் 200 கிட்ட இருந்துச்சு. மிச்சம் இருக்கிறவங்கலாம் லைக் சும்மா சுத்தி வந்ததுனால காட் சம் லைக் 154 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தான் தோணுது. லைக் ஒரு ஃபினாமினல் பேட்டிங் தான் நம்ம சொல்லணும். ஸோ லைக் பஞ்சாப் ஆக்சுவலி ஸ்ரேயஸ் கூட கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். இது வரைக்கும் லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினது இல்லை. ஸோ ஈவன் வி வாண்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் பேட்டிங்ன்றது இருந்துச்சு. அண்ட் வில் மேக் இட் அ குட் ஸ்கோர்னு கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் லைக் அந்த டீம் சொன்ன மாதிரியே லைக் கன்சிஸ்டண்டா ஒரு லாஸ் கூட கொடுக்காம எல்லா மேட்ச்லயும் சேஸ் டார்கெட் செட் பண்றது எதுக்கா இருந்தாலும் அந்த டீம் லைக் ப்ராப்பரா இருக்கு. ஸோ தே டிட் ரியலி குட்னு தான் சொல்லணும். ஆமா, they did really bad well. ரொம்ப சிக்ஸஸ் அடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 15-16 சிக்ஸஸ் அடிச்சாங்க அவங்க 2 பேர் மட்டுமே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 16 சிக்ஸஸ் அடிச்சாங்க அவங்க 2 பேர் மட்டுமே. டோட்டலா அவங்க இன்னிங்ஸ்ல மட்டுமே 21 சிக்ஸஸ். ஐ திங்க் அது ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். இது ஐ டோன்ட் நோ இப் ஐபிஎல் மட்டுமா இல்ல T20 மேட்சஸ்லயா ஒரு சிங்கிள் இன்னிங்ஸ்ல 22 சிக்ஸஸ் அடிக்கிறதுன்றது ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாதிரி ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க அவங்க. ஐ திங்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் 2 பிளேயர்ஸ் அந்த இதுனா. அண்ட் எல்எஸ்ஜி போலிங் சொல்ற அளவுக்கு கேவலமான போலிங் எல்லாம் இல்ல. நல்ல ஒரு அட்டாக் தான். ஷமி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி அடி வாங்குறாங்கன்னு சொல்றது. அண்ட் கிரவுண்டு கூட சின்னசாமியா மும்பை மாதிரி சின்னதெல்லாம் இல்ல, பெரிய பெரிய கிரவுண்ட் தான் அது. அட்லீஸ்ட் ஒரு 70 மீட்டர் 65 மீட்டர் 70 மீட்டர் கிரவுண்ட் அது. அங்க 22 சிக்ஸஸ் அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப புவர்னு தான் தோணுது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பந்தோட கேப்டன்சியுமே கொஞ்சம் புவர்னு தான் தோணுது. எய்டன் மார்க்ரம் எல்லாம் போலிங் போட வைக்கணும்னு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஓவர்ல 32 ரன்ஸ் கொடுத்துட்டான். அது கூட ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர். 5 6 அடி வாங்கினது அந்த ஓவர்ல. ஐ திங்க் பந்தோட கேப்டன்சி இஸ் நாட் தட் குட்னு நினைக்கிறேன் இவங்களோட இதை வச்சு பார்க்கும்போது. So yeah, I think other than these 2 guys batting and that 22 sixes, nobody else. Marcus Stoinis லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்தான். பட் அதர் தென் தட் வேற யாரும் இன்னைக்கு கிளிக் ஆகல. நேலோதேரா கிளிக் ஆகல, ஐயர் கிளிக் ஆகல, யாரும் அவ்வளோவா கிளிக் ஆகல அவங்க பஞ்சாப் பேட்டிங்ல. பட் தட் வாஸ் மோர் தென் இனஃப் தோணுச்சு அவங்க 250. Let's அப்படியே கண்டினியூ ஆன் LSG bowling. What went wrong for LSG? லைக் எல்எஸ்ஜில லைக் எல்லாருமே அடி வாங்கினாங்க. லைக் பிரின்ஸ் யாதவை தவிர அவன் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருக்கான். அவனை தவிர மிச்சர் ஷமியெல்லாம் லைக் ஐ திங்க் சொன்னா 54 ரன்ஸ் என்ன கொடுத்துருக்காரு 4 ஓவர்ஸ்ல. லைக் மற்றவங்க லைக் அவங்களோட மெயின் பவுலர்ஸே அவங்க தான். ஸோ அவங்களே லைக் அந்த அடி வாங்கினதுனால ஆஸ் யூஷுவல் லைக் எல்லா மேட்ச்லயும் இதேதான் ப்ராப்ளமே. அவங்களோட மெயின் நல்லா போடுறது ஒன்று ஷம்மி, இன்னொன்னு பிரின்ஸ் யாதவ். ஸோ பிரின்ஸ் யாதவ் வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லா போட்டு வர்றாரு. ஷமீர் கூட கொஞ்சம் கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா லைக் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போலிங் கூட நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும்னு தோணுது. பட் இன்னையோட மேட்ச் பார்த்தா லைக் சொல்றதுக்கு யாரை பத்தி பிரின்ஸ் யாதவை தவிர வேற யாருமே வந்து நல்லா போட்டதாவே தெரியல. எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. அண்ட் அடி வாங்கினதுலயே லைக் ஸ்கோர் 254 254 ரன்ஸ்லயே தெரியுது லைக் எப்படி எவ்வளவு ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு எல்லாரும் சேர்ந்துட்டு. பிரின்ஸ் யாதவ் ரொம்ப நல்லா போட்டான். அவங்க தவிர ஐ திங்க் எல்லாருமே அடி வாங்கினாங்க அந்த டீம்ல. சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்டன் மார்க்ரம்கெல்லாம் கொடுத்துட்டு 32 ரன்ஸ் ஒரே ஓவர்ல வாங்கினாங்க. அது 250ல இருந்து அதை 30 மைனஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் 220 கிட்ட வந்துடும். அதை அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம் சேஸ் பண்றது. அண்ட்
அப்படியே சேஸ பத்தி பேச போனா, சேஸ் ஆல்சோ அவங்க ஒன்னும் அந்த 250 நான் அடிக்க போறேன்ற இன்டென்ஷன்ல ஆடின மாதிரியே தெரியல. எல்லாம் சும்மா வந்து ஏதோ 10 ரன் per over அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க 22 சிக்ஸ் அடிச்சாங்கன்னா இவங்க அதுக்கு ஆஃப் தான் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 சிக்ஸஸ் தான் அடிச்சாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான் ஆக்சுவலி சொல்ல போனா. அந்த எக்ஸ்ட்ரா 11 சிக்ஸஸ் 60 ரன்ஸ். ஸோ இவங்க தோத்தது ஆல்மோஸ்ட் 55 ரன்ஸ். ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸே அங்க. ப்ராப்ளி சொல்ல போனா பஞ்சாப் போல்ட் வெல்லு. ஸோ இவங்களால அடிக்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஈக்குவலா ஆடினாங்க இன்னைக்கு. யாரும் பெரிய இன்னிங்ஸ் ஆடல, பட் எல்லாரும் 40, 30 அந்த மாதிரி எல்லாரும் எடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ரிஷப் இவங்க பந்த் எல்லாரும். இவங்க டீம்ல 2 பேர் அடிச்ச ஸ்கோர் அவங்க லைக் அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன் லைக் எல்லாருமே வந்து சேர்ந்து அடிச்சாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் சம்ஹவ் தே மேட் 200. பட் நம்ம லைக் சொன்ன மாதிரி அந்த 254 சேஸ் பண்றோன்ற மைண்ட் செட்ல ஆடின மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தோத்தா கூட ஒரு நியரஸ்ட் ஸ்கோர்ல தோக்கணும்ன்ற மைண்ட் செட்ல ஆடின மாதிரி தான் தோணுச்சு. இல்ல லைக் எங்க ஓவராலா நியரஸ்டே இல்லையே. 50 ரன்ஸ் மேல இருக்கு. நியரஸ்ட் எங்க இல்ல, அட்லீஸ்ட் நியரஸ்ட் அங்க அட்லீஸ்ட் நியரஸ்ட் எஃபர்ட்டே நியரஸ்ட் இல்ல. கொண்டு போலான்ற. இல்ல அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த எஃபர்ட் போடல. பவர் பிளே முடிஞ்சப்பே 60, 10 ஓவர்ஸ் முடிஞ்சப்போ 90 சம்திங், 15 ஓவர்ஸ் முடிஞ்சப்போ 140 சம்திங் அப்படிதான் ஆடினாங்க அவங்க. ஒரு ஒரு ஓவரை டார்கெட் பண்ணலாம் அதெல்லாம் இல்ல. ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க, இல்ல ஒரு பவுண்டரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நிக்கலஸ் புரன் தான் அந்த டீம்ல ரொம்ப ஒரு வீக் லிங்கா இருக்கான். எந்த மேட்சும் அடிக்க மாட்டேங்கிறான். அடிச்சதெல்லாம் கிரவுண்டுக்கு வெளியே போகணும், ஒரு பாலும் போக மாட்டேங்குது வெளியே. இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்லயே ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க, ஒரு லைஃப் கிடைச்சது அவனுக்கு. ஆனாலும் மறுபடியும் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டான். ஸோ அவனோட ஃபார்மை பத்தி வாட் யூ ஹேவ் டு டெல்? எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஷுட் ஃபைண்ட் அன் பட் அனதர் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? they don't have an option. லைக் யாராவது புதுசா யாரானா கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபினிஷர் ரோல் லைக் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரன்னு கொடுத்திருந்தா கூட ஒரு ஃபினிஷர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெல்லி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டேவிட் மில்லரு, ஸ்டப்ஸ். இப்போ ஸ்டப்ஸ் ஒரு லைக் பாதி கொண்டு வந்தா கூட லாஸ்ட் ஒரு 12 பர்ஸ் 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் இருந்தா கூட மில்லர் இருக்கான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரானா ஒருத்தர் எல்எஸ்ஜிக்கு வந்தாங்கன்னா லைக் அவங்க டாப் ஆர்டர்ஸ் ஆடினாங்கன்னா டெஃபினட்டா எல்எஸ்ஜி இருக்கு. பட் நிக்கலஸ் புரானுக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு மேட்ச் கொடுக்கலாம். பட் அட் சேம் டைம் அவன் அடிக்கலைன்னா இட்ஸ் அன் ஹை டைம் டு என்ன அவர் உட்கார வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பிளேயரை உட்கார வைக்கிறது கஷ்டம் தான் ஆக்சுவலி. பட் அவன் ஆடவே மாட்டேங்கிறான்னு போது வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ணோம். பட் ரீப்ளேஸ்மெண்ட்னு யாரை பாக்குறதுன்னா யாருமே இல்லை அங்க அட்லீஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் லைக் 1-2 மேட்ச் உட்கார வச்சு தென் தே கேன் ஐ நோ யூஸ் ஹிம் லைக் whenever they requiredன்றத நான் சொல்றேன். அண்ட் பட் லைக் அங்க பேசிக்கலி நான் என்ன யாருமே சொன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். இப்போ யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? லைக் அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பெரிய வேற கொஸ்டின். பார்க்கணுன்ற. வேற பார்க்க முடியாது. யாராவது இன்ஜுரி ஆனதானே வேற வெளியேந்து கூப்பிட்டு வர முடியும். அவர் இன்ஜுரி ஆகலன்னா வெளியேந்து எல்லாம் கூப்பிட்டு வர முடியாது, உள்ளன்னு தான் ஆட வைக்கணும். யாரும் இல்ல அந்த டீம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரின் பிளேயர்ஸ் 7 மெம்பர்ஸ் தான் எடுத்தாங்க இவங்க டோட்டலா ஃபாரின் பிளேயர்ஸ். ஐ திங்க் அதுல வனிந்து அசராங்க இன்ஜர்டு. ஸோ 6 பீப்புள் தான் இருக்காங்க இவங்களுக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 4 இவங்க தான் ஆடுறாங்க எல்லா மேட்சுமே. ஸோ இந்த டீம் இஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங். டோன்ட் நோ ஹவு தே வில் கம் பேக். இதுக்கு மேல இந்த இந்தியன் பிளேயர்ஸுமே பெருசா யாரும் இல்லை அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி. ஸோ ஹிம்மத் சிங்னு ஒருத்தர் தான் இன்னைக்கு டீம்ல ஆடினான். பட் ஒரே ஒரு பால் தான் கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் அவனை மேலேயாவது ஆட வச்சிருக்கலாம். அவன் ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு அவனை இம்பாக்ட் பிளேயரா கூப்பிட்டு வந்தாங்க. பட் லாஸ்ட் பால் 19.5ல இறக்குறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பால்ல ஒன்றும் பண்ண முடியாது. 1 பால் 54 இருக்கும்போது இறக்கி விடுறாங்க. அவன் கேப்பபிலிட்டி தெரியணும்னா முன்னாடி இறக்கி விட்டோம், அதை பண்ணல. பட் ஐ திங்க் ஒரு குட் மூவ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மிச்சல் மார்ஷ் ஏடன் மார்க்ரம் காம்பினேஷன் கிளிக் ஆகல. ஸோ அதுக்காக அவங்க மார்க்ரம் கீழே ஆடிட்டு ஆயுஷ் பத்தினியா மேல ஆடினாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் குட் thing about them. But yeah, on an overall basis, what do you have to tell about Punjab's bowling? பஞ்சாப் பவுலிங் வந்து அங்கேயும் சரி லைக் எல்லாருமே லைக் ரொம்ப நல்லா போட்டாங்க. லைக் ரன்ஸ் போயிருக்கு இல்லைன்னு சொல்லல. பட் லைக் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா இவங்களோட 5 பேட்ஸ்மேன்களும் லைக் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே லைக் பண்ட் பூரன்
மிச்சல் மார்ஷ், அப்புறம் லைக் ஏடன் மார்க்கம், இவங்க எல்லாருமே வந்து அடிச்சிருக்காங்க. லைக் ஆல்மோஸ்ட் லைக் 40-50 பிளஸ் அடிச்சிருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா 54 ரன்ஸ் லைக் இவங்க வந்து லைக் ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓவராலி பார்த்தா லைக் பஞ்சாப் வந்து பிளேட் வெரி வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் பவுலிங் தான் நான் சொல்லுவேன். பட் அவங்களோட அட்வான்டேஜா இருந்தது அந்த பேட்டிங்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா 54 ரன்ஸ் ஏடன் மார்க்கம் அந்த போட்டு கொடுத்தா 52 ரன்ஸ். அது ஒரு பாயிண்ட். பட் அவங்க குடுக்கலனாலும் வேற யாராவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. பட் இந்த எக்ஸ்ட்ரா சிக்ஸஸ் தான் 22 சிக்ஸஸ் எல்லாம் ஒரு இன்னிங்ஸ்ல கொடுத்துட்டு ரிட்டர்ன் அடிக்கும் போது நீங்க ஒரு 15-16 சிக்ஸஸாவது அடிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்ஜின் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்கும். 10-11 சிக்ஸஸ் அடிச்சுட்டு 11 சிக்ஸஸ் டிஃபரன்ஸ்ல தோத்து போறீங்கன்னா இட்ஸ் கன்சர்ன் அந்த டீமுக்கு. எங்களோட நெட் ரன் ரேட் எல்லாம் பயங்கரமா அடிப்படும். ஆல்ரெடி -1 இருக்கு. ஸோ இதுல இருந்தெல்லாம் ரிகவர் ஆகி வருவாங்களான்னு கேட்டா இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வேற இவங்க ராஜஸ்தான் மேல ஆடுறாங்க. ராஜஸ்தான் ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க. கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு வருவாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபார் எல்எஸ்ஜின்னு தோணுது. வாட் யூ திங்க்? வாட் எனி அதர் சேஞ்சஸ் தட் தே கேன் மேக்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா, லைக் சேஞ்ச் பண்ற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ லைக் அவங்க இருக்கிற வச்சவங்களே வச்சுதான் ஆடணும். மேபி இப்போ இன்னைக்கு அவங்க லைக் பேட்டிங்ல ஆர்டர்ல சேஞ்ச் பண்ண மாதிரி பவுலிங்ல அகைன் லைக் அவங்க ஷமி வந்து லைக் பேக் டு ஃபார்ம்ல வந்தாருன்னா ஐ திங்க் அது அது ஒண்ணுதான் அவங்க இருக்கிற ஒரு ஆப்ஷன் தோணுது எனக்கு இப்போதைக்கு. பஞ்சாப் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஒரு லாஸுமே இல்லை இந்த சீசன்ல சோஃபார். த ஒன்லி ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் இன் டு 12 பாயிண்ட்ஸ். 11 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் சினாரியோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்க குவாலிஃபை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் 8 மேட்சஸ்ல 2 ஜெயிச்சா போதும் அவங்க. ஸோ பஞ்சாப் இஸ் ஆல்மோஸ்ட் நாக்கிங் த டோர் ஆஃப் பிளே ஆஃப்ஸ்ன்னு தோணுது. நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு டெல்லி மேல ஆடுறாங்க டெல்லியில. ஸோ தட் இஸ் அகேன் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இந்த 2 டீமுமே டெல்லி போலிங்ல ஸ்ட்ராங்கு, பஞ்சாப் பேட்டிங்ல ஸ்ட்ராங்குன்னு போது ஸோ இட்ஸ் குட் கான்டெஸ்டா இருக்கும்னு தோணுது. ஸோ யா ஐ திங்க் எனி ஓவரால் பஞ்சாப் எதுவும் பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது ஃபார் தி அப்கமிங் மேட்ச். டு யூ திங்க் எனி சேஞ்சஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங்? இல்ல, அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்காங்க. ஸோ வேற எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரி இல்லை. ஆல்ரெடி டூயிங் பட் அது அப்படியே கன்சிஸ்டண்டா பண்ணா போதும். நிறைய கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. சஷாங்க் சிங்க ஒரு 3-4 கேட்ச் டிராப் பண்ணான் அந்த பவுண்டரி லைன்ல. என்னன்னு தெரியல. ஃபீல்டிங் இஸ் ஆல்சோ நாட் லுக்கிங் தட் குட் பஞ்சாபோடது. ஸ்ரேயஸ் ஒரு கேட்ச் விட்டான். சஷாங்க் சிங் 3 கேட்ச் விட்டான்னு நினைக்கிறேன். சஹல் கூட லாஸ்ட் மேட்ச்ல 2 கேட்ச் விட்டான். ஸோ ஐ திங்க் அவங்க ஃபீல்டிங் லைட்டிங்னாலயா என்னன்னு தெரியல. பிரப்சிம்ரன் கூட ஒரு கேட்ச் விட்டான். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நிறைய கேட்ச் விட்டாங்க. அதெல்லாம் போய் எல்எஸ்ஜி அடிச்சது 250 ரன்ஸ்ல தோத்தாங்க. ஸோ I think Punjab is looking really good. I think very soon they'll qualify in தோணுது. I think that's it. That's pretty much about our Sunday evening match discussion. We have come to the closure of the episode. I think we will come back and discuss GT and Mumbai post-match review tomorrow. Until then, bye-bye. See you. Bye-bye.